சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் விஜயா வந்து மீனாவை பார்த்து சொல்லுவாங்க, நீனும் உன்னோட சுயநலம் தானே பார்க்குற, நீ உன் பதவியை ராஜினாமா பண்ண நம்ம வீட்டில் போய் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்லுவாங்க, ரவியும் மாமனார்கிட்ட இருந்து 10 லட்சம் வாங்காண்டான், அதேமாதிரி மீனாவை அந்த பதவியை ராஜினாமா பண்ணக்கூடாது, அவளை நம்பி மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, அதனால இனிமேல் நீ ராஜினாமா பண்ணக்கூடாது, யாருமே அதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா 2 பேருமே சேர்ந்து அந்த வக்கீல்கிட்ட போய் பேச போயிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு 10 lakhs இருந்தால் கொண்டுட்டு வாங்க, நம்ம வந்து எப்படியாவது வீட்டை வந்து ஜப்தியிலேருந்து ரீஓப்பன் பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்து 2 பேருமே அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக அங்கே எங்கேயும் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அடுத்த சீனில் சத்யாவுக்கு வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, யார்கிட்டயா கடன் வாங்கியாவது நம்ம கறி எடுத்து கொடுக்கணும், நம்மளை நம்பி வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி. இதை விஜயா வந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம், எப்பவும் பண்ணுற மாதிரி சாம்பாரும் பொரியலுமே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம மீனாவோட அம்மா வந்து கொஞ்சம் வெளியே வேலை இருக்குன்னு சொல்லி போயிருப்பாங்க. வரதுக்கு வந்து டைம் ஆயிரும். அதுக்கு முன்னக்கூட்டே நம்ம விஜயா வந்து வீட்டில் சாப்பாடெல்லாம் செஞ்சு அண்ணாமலைக்கெல்லாம் சாப்பாடு போட்டுருவாங்க. இதை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாயிரும். சத்யா வந்து நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கோமான்னு சொல்லி கூட யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம விஜயா வந்து ஃபோனை பார்த்துட்டு இருப்பாங்களா, அதில் மனோஜ் கடைக்கு வந்து ரோஹிணி வந்துடுவாங்க. அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறத அண்ணாமலைக்கிட்டையும் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஸ்பீக்கர் இருக்கும்ல, இங்கே பேசினது அங்கே கேட்கும். அதை ஆன் பண்ணி நம்ம ரோஹிணியை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க. கடையில் இருக்க எல்லாருமே அதை கேட்டுருவாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.